இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இங்க எல்லாருமே ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா உறவுகளுமே ஏதோ விதத்துல பிடிச்சவங்க கிட்ட கூட நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நடிப்புலே நல்ல நடிப்பு, மாயஜால நடிப்புன்னு ரெண்டு இருக்குது. பிடிச்சவங்க கிட்ட நடிக்கிறது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவோ, இல்லைன்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காகவோ, இல்லை அவங்க மனசு கொணாம இருக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அது கூட தப்பு இல்லை. ஆனா அவங்கள ஏமாத்தணுங்கக்காகவே நடிப்பாங்க பாருங்க, அதுதான் ஏத்துக்கொள்ள முடியாத ஒண்ணு. இதை ஏன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உங்க முன்னாடி நிக்கிறவங்கள முழுசா நம்பாதீங்கன்னு தான். அவங்க உங்க கண்ணு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்ல உண்மையான அன்போடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு தெய்வம் நமக்கு அந்த ஒரு சக்தியை கொடுக்கல. அவங்க பேசுறத நம்பித்தான் ஆகணும். சில பேர் நம்புவாங்க, சில பேர் சந்தேகனோட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த உலகம் ஒரு நாடக மேடை, எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா எந்த உறவுல கூட நடிக்கலாம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எந்த உறவுல கூட நடிச்ச கூட அந்த உறவு அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. ஆனா காதல், காதல்ல மட்டும் நடிப்பு இருந்தா நடிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க, அந்த நடிப்பை நம்புறவங்க தோத்து போயிருவாங்க. உண்மை இல்லாத காதலுக்கு சொந்தக்காரங்களாயிருவாங்க. சரி, நான் விஷயத்துக்குள்ள வரேன். நம்ம சீக்ரெட் ஆஃப் லைஃப் சேனல்ல ஏற்கனவே தாவாணி கனவு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நாடகத்துக்கு எந்த தடையும் இல்லை, அது வழக்கம் போல வரும். அதை விட இன்னொரு நாடகமும் அதே சேனல்ல வரும். அதாவது அந்த புது நாடகத்துல நான் தான் ஹீரோயினி. என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் கதையா வரும். சொல்ல போனா நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில இது நடந்திருக்கும். அடாடா, இது நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு உங்களை வியப்புல கூட ஆழ்த்தும். இந்த கதையில நான் தான் ஹீரோயினி, நான் மட்டும் தான் ஹீரோயினி. நல்லா இருக்குல்ல? நான் தான் ஹீரோயினி. இந்த கதையை பார்க்குற எல்லாருமே அந்த கதையில நீங்க தான் ஹீரோயினா இருப்பீங்க. ஏன்னா இது உங்க கதை, உங்களோட கதை மட்டும்தான். இந்த கதையில நீங்க தான் ஹீரோயினி. நான் நடிச்சா நான் ஹீரோயினி, நீங்க பார்க்கறனால நீங்க ஹீரோயினி. பார்க்குறீங்களா? இந்த கதையில நிச்சயமா நீங்க தான் ஹீரோயினி. ஹீரோவும் நீங்களே, ஹீரோயினும் நீங்களே. கொஞ்சம் குழப்பறேனா? இல்ல, நான் கதைக்கு வரேன். நான் எப்பவுமே கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதையோட சுருக்கத்தை ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன். மிஸ் பண்ணாம கதையும் சுருக்கத்தை மோதையே கேட்டுருங்க. ஏன்னா இது என்ன இப்படி வருது அப்படி வருது, ப்ளீஸ் கெஞ்சி கேட்குற. முழுசா வீடியோ பார்த்துட்டு அப்புறமா கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்குறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, எனக்கு பதில் சொல்ல நேரம் இல்லாதனால அதை நான் கடந்து போகிறேன். அது அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிடுது. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏகப்பட்ட சேனலில் வீடியோ அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. அந்த கேள்வி ராத்திரி என்னை தூங்க விடாமல் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு துடிப்பு கொடுக்கும். சரி, நான் கதைக்குள்ளே வரேன். கதையில் நான் தான் ஹீரோனி. எங்கள் ஊரில் கொஞ்சம் அழகான பொண்ணு நான் தான். அதில் எப்போதுமே எனக்கு தனி கர்வம் உண்டு. கர்வம் கண்டிப்பாக உண்டு. அது எனக்குள்ள கொஞ்சம் இருக்க தான் செஞ்சது. நாட்கள் கடந்துச்சு. அதே ஊரில் ஒரு அழகான பையன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். தினமும் என்னை பார்ப்பான். எப்படி ஒரு நாளைக்கு 4-5 முறையாவது என் வீட்டு முன்னாடி ஓடி போவா. நான் கண்ணில் படுற மாதிரி எங்கேயாவது நிற்பா, இல்லை அவன் என் கண்ணில் படுற மாதிரி எங்கேயாவது நின்றுக்கிட்டே இருப்பான். கோயிலுக்கு போனாலும் சரி, ஆற்றுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி. நாட்களும் நகர்ந்துச்சு. அவன் மேலே எனக்கு பெருசாக எந்த காதலுமே வரல. ஆனால் ஊர் முழுக்க அவன் என்னை லவ் பண்ணுறான்னு ஒரு பொருளி. ஆனால் அந்த காதலை நான் முழுசாக ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் அவன் உண்மையாக தான் விரும்பினான். எனக்கு காதல் வரலையா, இல்லைன்னா அவன் எனக்கு முழுசாக பிடிக்கலையா, இல்லைன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு வேறையா, நான் எதிர்பார்க்குற மாதிரி அவன் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒரு நேரத்தில் அவனை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு தோணுனாலும் அவனை முழுசாக ஏற்றுக்கவே என்னால் முடியவே முடியல. நாட்கள் நகர்ந்து போச்சுது. அவன் வேலைக்காக பட்டணத்துக்கு போனான். பல நாள் ஆச்சுது, பல மாசங்கள் ஆச்சுது. அவன் இருக்கும்போது வராத காதலே அவன் இல்லாத நேரம் எனக்கு வந்தது. அவனை எனக்கு தேடிச்சதே. நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன்.
அவன் என்னை தினமும் பார்த்த இடம், எனக்காக காத்திருந்த இடம், அவன் எனக்காக பேசின வார்த்தைகள், அவன் கடைசியாக எனக்கு கொடுத்துட்டு போன அந்த லவ் லெட்டர் எல்லாம் என்னை ஏதோ பண்ணுச்சதே. அவனை உடனே எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சதே. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழணும்னு முடிவோட இருந்தேன். அவன் வந்த உடனே என் காதலை சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் பட்டணத்துலேருந்து வந்த உடனே அவனை கட்டி அணைச்சேன். உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, வாழ்ந்தா உன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லணும்னு ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். முன்னாடி அவன் தான் ஊர் முழுக்க இவளை நான் கட்டிக்க போறேன், இவன் ஏன் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனை நான் விரும்புறேன்னு நானே எல்லா பக்கமும் சொல்ல ஆரம்பிச்சேன். பயம் போய் காதல் அதிகமாச்சுதே. ஒவ்வொரு நாளும் அவன் வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வர பஸ், ஆட்டோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க வீட்டு வாசலுக்கு ஏதாவது ஆட்டோ வந்து நின்னா அவன் தான் வந்துட்டானோன்னு நான் எப்படியாவது மறைமுகமாவோ ஒளிஞ்சாது நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க வீட்டு ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒவ்வொரு நாளும் ஏங்கி 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 அவன் மேல தீவிர பைத்தியமாவே நான் ஆயிட்டேன். அவனை புருஷனாவே நினைச்சு வாழ ஆரம்பிச்சேன். அவன்கிட்ட என் காதல சொன்னதில்லை, அவனை பார்த்து நான் சிரிச்சதில்லை. இப்போ அவன் மேல நான் பைத்தியமா இருக்கேன். அது அவனுக்கு தெரியாது, அதை நான் தெரியப்படுத்தணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நாட்கள் நகர்ந்துச்சு, வருஷமும் ஓடிச்சது. என் காத்திருப்பு அதிகமாகிட்டே போச்சது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டு முன்னாடி ஒரு பிளஸர் வந்து அப்படி சிங்கி வந்து இறங்கிச்சு. என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சுது. அப்படி என் உடம்பெல்லாம் அப்படி சில்லுன்னு ஆகி போச்சுது. நெஞ்சி ஸ்பீட் அடிக்க ஆரம்பிச்சது. இதையோ சொல்ல துடிச்சது. டப்பு 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 டப்புன்னு வேத்து கொட்டிச்சு. இதையும் ஸ்பீடா அடிச்சது. என்னெல்லாமோ பண்ணுச்சது. இந்த மனசுக்கு தெரியும் அவன் தான் வந்துட்டானே. அப்பா, என் மனசுல இத்தனை நாளா போட்டு இருந்த என் காதல் அவங்கிட்ட சொல்ல போறோன்னு அந்த ஒவ்வொரு நொடிக்காக நான் எங்க போய் நின்னேன். கார்ல இருந்தே ஒவ்வொரு சூக்கேஸா அவங்க சொந்தக்காரங்க அவங்க குடும்பத்தாட்கள் இறக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நானும் அவன் வெளியில வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். முன்னாடியெல்லாம் அவன் என்ன பார்க்க நிற்கும் போது அவனை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காது. இப்போ அவன் காலாவது தெரிஞ்சிடாதா, இல்லை அவன் கை தெரிஞ்சிடாதா, அவன் தலை தெரிஞ்சாதான்னு ஓரமா நின்று பார்க்குற அளவுக்கு என் நிலம் ஆகிப்போச்சுது. நான் எதிர்பார்த்த மாதிரி அவன் கால் தரையில பட்டது. ஷூ போட்டிருந்தா, பிளாக் ட்ரெஸ்ஸோ ஃபேண்ட் போட்டிருந்தா. அந்த காலை நான் பார்த்தேன். அப்பப்பப்பா, எனக்குள்ள 1000 மின்சாரம் ஓடியது. கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி, 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி உடம்பெல்லாம் அப்படி செல்லுன்னு தக்க தக்க தக்கன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. என்னெல்லாமோ எனக்குள்ள பண்ணுச்சது. அப்போ எனக்குள்ள ஓடிய இந்த பாடலே அவன் முழுசா இறங்கி வந்து நின்னா. அவங்க தெருவுதான் எங்க வீடு. அவன் திரும்பி என்ன பாப்பா, என் வீட்டை எட்டி பாப்பான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் எங்க வீட்டை திரும்பி பார்த்தா நான் நிக்கிறது தெரியும். திரும்பி பாப்பான்னு நான் காத்துக்கிட்டே நின்னேன். ஏன்னா என்ன அவ்வளோ நேசிச்சிருக்கானே, கண்டிப்பா முத அவன் என்னதான் தேடுவான்னு என் உள் மனசு ஆழமா சொல்லிச்சு. அதனால அவன் என்னை திரும்பி பாப்பான்னு அவன் ஊரோட பார்வைக்காக நான் காத்திருந்தேன். அவன் அடிக்கடி தலையை திருப்புறா. ஆனா அவங்க குடும்பத்தாட்களே அந்த தலையை அப்படியே திருப்பி வேற ஏதாவது பேச்சு கொடுத்து அவனை அப்படி திசை திருப்பிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஊருக்கு புதுசா வந்திருக்கனால ஊருக்காரங்களும் சொந்தக்காரங்களும் அவங்க குடும்பத்தாட்களும் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருந்தனாலதான் அவனால திரும்பி பார்க்க முடியலன்னு நான் நானே தேத்திக்கிட்டேன். ஆனா அந்த கூட்டத்திலயுமே அவன் கண்ணு என்ன தேடிச்சது. அதை நான் பார்த்தேன். அவனும் எவ்வளவோ திரும்பி என் வீட்டை பார்த்துடலாம், என்னை பார்த்துடலான்னு அவன் கண்ணு அலை மோதிச்சுது. அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணனான், ஆனா முடியல. அவங்க குடும்பத்தாட்கள் அவனை அப்படியே பொத்துனாப்புல அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களோட அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. பல வருஷம் கழிச்சு வந்ததுனால
அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில கொஞ்ச நேரம் வரவே இல்லை. ஏன்னா அவங்க பல வருஷம் பேசாம இருந்ததெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சு நான் என்ன நானே தேத்திக்கிட்டேன். ஒரு நாள் ஆச்சுது, 2 நாள் ஆச்சுது. எங்க ஊர்ல இருக்கும்போதே அவன் காலையில 6 மணிக்கெல்லாம் என் வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. 8 மணிக்கு நிப்பா, 10 மணிக்கு நிப்பா, 11 மணிக்கு. அப்படி எல்லா மணி நேரமும் நின்னவன் 2 நாளாயும் என் வீட்டை பார்க்கவே இல்லை. எனக்கு அழுகவா இல்ல என் மனசுல இருக்கதெல்லாம் அவன்கிட்ட சொல்லவான்னு தெரியாம பைத்தியக்காரித்தனமா என்ன நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நொடியும் அவன் என்னை பார்க்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் மனசுல 1000 வலி இருந்தாலும் என் மேக்கப் ஒன்றும் குறையல. ஏன்னா அவன் என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப அழகா இருக்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்த்துருக்கா. அவன் கண்ணுக்கு நான் ரொம்ப அழகா இருக்கணுங்கிற மட்டும்தான் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவன் என்னை கடைசியா பார்த்துட்டு போகும்போது நான் சின்ன பொண்ணு, இப்போ கன்னி பொண்ணு, வயது கடந்த பொண்ணு. அவன் என்னை பார்க்கும்போது நான் அழகா இருக்கணும்னு நினைச்சேன். அவன் என்னை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கணும்னு நான் நினைச்சேன். மனசுக்குள்ள 1000 வலி இருந்தாலும் அவன் என்னை பார்க்கும்போது அழகா இருக்கணும்னு நான் நினைச்சேன். மேக்கப்பை நான் குறைக்கவே இல்லை. ஒரு வாரம் ஆச்சுது, என்னை பார்க்கவே இல்லை. நானும் கொஞ்சம் படித்ததுனால பக்கத்து டவுன்ல எனக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை கிடைச்சது. பஸ் ஏறதுக்கு அவன் வீட்டை நான் கடந்து தான் போகணும். அதுக்காகவே காலையிலே கிளம்பி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவேன். அப்படியாவது அவனை பார்க்க முடியுமான்னு நான் போனேன். எனக்காக அவன் காத்திருந்த காலம் போய் அவன் வருகைக்காக நான் காத்திருந்தேன். வெக்கத்தை விட்டு மற்றவங்க கேலி பேச்சுக்கோ அவமானத்துக்கும் ஆளானேன். இப்படி பணக்காரனை வளைச்சி போடுறதுக்கு அலையிறானே ஊருக்குள்ள பேச்சு. ஆமாம், அவன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நல்லா சம்பாத்தியம் பண்ணி ஓரளவுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டான். அவன் என்கிட்ட கதை சொல்லும்போது அவனுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைதான். ஆனால் நான் சத்தியமாக பணத்தை பார்த்து நான் விரும்பவே இல்லை. இதை நான் ஒவ்வொருத்துக்கிட்டே போய் விளக்கம் கொடுக்க முடியாது. அதை நான் அத்தனை பழிப்பாவங்களையும் நான் ஏற்றுக்கிட்டேன். ஊர் உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவன் என்ன புரிஞ்சுக்குவானே ஒவ்வொரு நாளும் அவனோட வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் வெளியில வரவே இல்லை. அப்பதான் என் தோழி மூளை எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. அவளுக்கு வெளியில பொண்ணு பார்த்துருக்காங்களான்னு. பயம் எனக்குள்ள அதிகமாயிடுச்சு. அவன் எனக்கு கிடைக்காம போயிடுவானுங்கிற பைத்தியக்காரத்தனமா நான் புலம்ப ஆரம்பிச்சேன். இல்ல, அவங்க வீட்டுல ஏதோ இல்லாத பொல்லத சொல்லி அவன் மனசை மாத்திட்டாங்க. நான் நடந்ததெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்குவானே ஒவ்வொரு நாளும் மறுபடியும் அவனுக்காக நான் காத்திருந்தேன். அவங்கிட்ட பேசணும், எப்படியாவது அவங்கிட்ட பேசணுங்கக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த குடும்பத்தாளுக்களே என்னை பார்க்கறதுக்கே விடல. அதே நேரம் என் தோழி மூலம் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என் காதுக்கு வந்தது. என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவன் மனசுல இருந்த என்னை எடுத்துட்டாங்கன்னு என் காதுக்கு வந்தது. அதை அவனும் நம்பி இன்னொரு பொண்ணு கழுத்தை தாலி கட்டதுக்கு சம்மதிச்சிட்டானோ என் காதுக்கு வந்தது. இதுக்கப்புறமும் நான் இனி அவனை நினைக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் ஏதோ ஒரு ஓரத்துல அவன் யாரு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. ஆனா அந்த குடும்பத்தாளுக்கும் செய்த சொல்லிச்சு. நல்ல பணக்காரன் ஆயிட்டா இன்னும் பணக்கார இடத்துல பொண்ணு எடுக்கலாங்கிறதா அவங்க பிளானு. இதுக்கு மேல எனக்கு சொல்ல முடியல. அந்த சித்திரவதை எப்படி இருக்குன்னு அதை உணர்ந்த ஒவ்வொரு பெண்ணுக்குமே புரிஞ்சிருக்கும். என் கண் முன்னாடியே அவனுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்தது. என் கண்ணு முன்னாடிதான் அவன் புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு கைய பிடிச்சு கூட்டுட்டு போய்கிட்டு இருந்தா. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துனேன். சத்தியமா நான் மனசார வாழ்த்துனேன். சத்தியமா நான் மனசார வாழ்த்துனேன். என்ன இதுல நான் இழந்தது என் வயசுதான். நல்ல நல்ல வரங்கள் வந்தது. வீட்டுல எவ்வளவோ திருமண ஏற்பாடுகள் நடந்துச்சு. எல்லாத்தையும் அவனுக்காக தட்டி கழிச்சேன். வாலிபம் கடந்து போச்சதே. அவனுக்காக காத்திருந்து காத்திருந்து நல்ல வரங்களும் நல்ல வாழ்க்கையும் நான் இழந்து போனேன். எத்தனையோ வரங்கள் என்னை உண்மையா நேசிச்சு வந்தாங்க.
பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு எவ்வளவோ கேட்டாங்க. நான் தான் இருமாப்பா கல்யாணம் பண்ணாம இருந்துட்டேன். இப்போ கல்யாண வாழ்க்கையும் போய் காதலும் போய் நடு வீதியில வந்து நின்ன. இதனால சொந்த குடும்பத்தாலே நான் வெறுக்கப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன். இனி இவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சாங்க. எனக்கு சின்ன வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அவங்க பிள்ளை குட்டியோட விருந்துக்கு தாய் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் அந்த வீட்டுல கண்ணி கழியாத பொண்ணாதான் இருந்தேன். அதனால என்னை பாக்குறவங்க சகுன குறைவாவும் அதிர்ஷ்டம் இல்லாதவளாவும் சொந்த தகப்பனாலும் அம்மாவாலும் கூட பிறந்தவங்களாலும் நான் ஒதுக்கப்பட்டேன். பல முறை சாகலான்னு முடிவெடுத்தேன். ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையே. நான் ஏன் சாகணும்னு எனக்கு நானே தேத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மரண வேதனையிலையும் உயிரை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு சின்ன வயசுல என்ன ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்காதனால அவருக்கு ரொம்ப லாஸ் ஆகி போச்சுது. வயசு கடந்து போனதுனால அதிக இப்ப நகை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கோபம் அவருக்கு. இதே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தா அவ அழகுக்காகவே 1000 பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நகை சீர்னஸ் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ வயது கடந்து போச்சுது. இப்ப நகை போட்டுத்தான் ஆகணும், அதிக சீர்வரிசை கொடுத்துத்தான் ஆகணும், அதிக வரதட்சணை கொடுத்துத்தான் ஆகணுங்கக்காக கூட பிறந்தவன் வெறுத்தான். பெத்த தாயும் தகப்பன் கூட பிறந்தவங்களால ரொம்ப வெறுக்கப்பட்டேன். தரம் தரம் வீட்டுல சித்திரவதை. தரித்திரியம் பிடிச்சவள, உன்னை நாங்க எப்படி கரையத்த போறோம்? உன்னை பெத்ததுக்கு பாறங்கல்ல பெத்திருக்கலாம், ஒரு எரும மாட்டை போட்டு வளர்த்திருக்கலாம். நீ எல்லாம் எதுக்கு உசுரோட இருக்க? எங்களுக்கு பாரமாவா? எங்களெல்லாம் கடன் உடனே வாங்கி உனக்கு கல்யாணத்தை பண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு நாளும் விஷ வார்த்தைகளால என்ன சாகடிச்சாங்க. அத்தனையும் கேட்டுக்கிட்டு அதே வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம உயிரை பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தேன். உயிர் மேல ஆசைனால இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணாததுனாலதான். எந்த தப்பு பண்ணாத நான் எதுக்கு சாகணுங்கக்காகத்தான் அத்தனை பேச்சு ஏச்சி அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு உசுரை பிடிச்சிக்கிட்டு ஓடுனேன். நான் யாரை விரும்பினோ, என்ன எவன் விரும்பினானோ அவன் அதே ஊர்ல சந்தோஷமா அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். நாட்களும் கடந்து போச்சுதே. வீட்டுல தினம் தினம் திட்டு ஏச்சி பேச்சு அவமானம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போச்சுதே. என்னால என்ன பண்ணுன்னே தெரியல. வீட்டுக்குள்ள போகவே முடியல. எனக்குன்னு ஏதாவது உத்தியோகம் இருந்ததுன்னா, கை நிறைய சம்பத்தியம் பண்ணணும்னா அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தாவதே நம்ம நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நானும் ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கினேன். இப்படியே போச்சுன்னா இவளுக்கு கல்யாணம் ஆகாது, கூட பொந்த பார்த்துக்காக அவனுக்கும் கல்யாணம் ஆகாம போயிரும்னு என் கண்ணு முன்னாடி எங்க அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. பெரிய அண்ணன் ஏற்கனவே அவன் இஷ்டப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். 2வது அண்ணனும் அப்படித்தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். ஆனா அது தெரியக்கூடாதுக்காக ஊரறிய கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. என் கண்ணு முன்னாடியே எங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் கொஞ்சி குழாவுறதோ குடும்பமா புள்ள குட்டியா இருக்கிறதோ என்ன நரக வேதனையில தள்ளிச்சதே. பெரியண்ணா அதே தெருல வேற வீட்டை பார்த்துக்கிட்டு போயிட்டான். ஏன்னா எங்க அண்ணன் முன்னாட்டிக்கு நான் அதிர்ஷ்டம் கட்டதுனால அவளுக்கு என்னை பார்த்தா அதிர்ஷ்டம் இல்லாம போயிருதான். எந்த காரியமும் விளங்காம போயிட்டான். அதனால அவ என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு தரித்திரியம் பிடிச்சவள. ஒரு நேரத்துல அழகுக்கு பேர் போனவா, குணத்துல பேர் போனவா, எனக்கு எல்லாருக்கும் அதிர்ஷ்ட கட்டவளா தெரிய ஆரம்பிச்சிட்டேன். இப்படி எங்க அன்னிக்காரி என்ன அதிர்ஷ்ட கட்டவான்னு சொல்லி சொல்லி இருக்கிற எல்லாருமே என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரே சேர்ந்து எனக்கு அதிர்ஷ்ட கட்டவங்க பேரை கொடுக்க ஆரம்பிச்சது. சொந்த குடும்பத்திலே ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. கல்யாணம் சடங்கு எதுலையுமே என்ன சேர்த்துக்கல. என்னை யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க. என்னை எல்லாரும் உயிரோட சாகடிச்சு வச்சிருந்தாங்க. வெறும் பொணமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் நம்பிக்கையை விடல, என் உசுரையும் நான் விடல. மனுஷன் கைவிட்டா என்ன, தெய்வம் கைவிடாதுங்கிறதுக்கு ஒரு காரணமா எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, பேங்க்ல வேலை கிடைச்சது. அந்த தெய்வம் என்ன கைவிடல, அந்த தெய்வம் என்ன கைவிடவே இல்லை. நீண்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், பேங்க்ல கேஷியர் வேலை. இப்போ எல்லாரும் என் பணத்துக்காக பேச ஆரம்பிச்சாங்க. அதை சம்மதி பண்றல, உனக்கு என்ன கல்யாணமா முடிஞ்சு போச்சு, இல்ல பிள்ளை குட்டியா புருஷனா, இல்ல அடுத்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கியா, சொந்த வீட்டுல தானே வாழ்ந்துட்டு இருக்க, இவ்வளவு கொடுன்னு
பெத்த தாயே அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க. சம்பளத்தை எடுத்து பாதியா கொடுக்க ஆரம்பிச்சேன். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், வீட்டுக்கு செழிப்பா நான் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சேன். அண்ணி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாளுங்க என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக. அவங்க என்ன நடிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் பணத்தை வாரி வழங்கினேன். என் பணத்தை வாங்கி பழகிக்கிட்டவங்க அடுத்து எனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கவே இல்லை. எங்க இப்ப இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா இப்ப வர வேண்டிய வருமானம் வராம போயிருமோன்னு வரம் வந்தும் அதை தட்டி கழிக்க ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட் உத்தியோகனால நிறைய நல்ல இடம் திரும்ப வர ஆரம்பிச்சதே. அப்ப கூட எங்க வீட்டு ஆட்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தோணல. ஏன்னா என் வருமானத்தை வாங்கி பழகிட்டாங்களே. மாசம் 10,000 20,000ன்னு மாத்தி மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சேன். என் பணத்தை வாங்கி கண்டவங்களுக்கு ருசி கண்ட போன மாதிரி என்னை இனி எங்கேயுமே கொடுத்துடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருந்தாங்க. கல்யாணங்கிறதை அகராதில இருந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணினாங்க. அதுக்கு பெத்த தாயும் தகப்பனுமே உடந்து இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசை வந்தது. நானும் ஒரு பெண்ணு தானே. எனக்கு உணர்ச்சிகள், ஆசை, காம, இச்சை எல்லாம் வரதானே செய்யும். ஆனா யாருமே என் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்கவும் இல்லை, அதை நிறைவேற்றணும் நினைக்கவும் இல்லை. உணர்ச்சிகளை அடக்கி அடக்கி நான் ஒரு ஜடமான புடமான ஏதோ ஒரு வழியிலாவது இறக்கப்பட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்போ மேலும் மேலும் உயிரோட என்ன சாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அடக்கமா பணத்தை வாங்கினவங்க இப்ப அதிகாரம் பண்ணி பணத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. திமிரா பணத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காலம் கடந்து போச்சு, இவன் நம்ம விட்டு போக முடியாது, நம்ம தயவுல தான் வாழ்ந்தாகணும்னு அதிகாரம் பண்ணி பணத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் தாராளமா வழங்க ஆரம்பிச்சேன். அப்புறம்தான் எனக்கு ஒரு நாள் ஒரு யோசனை. நாம ஏன் இப்படி மாடா உழைச்சு இந்த பணத்தை இவங்களுக்கு கொடுக்கணும்? எத்தனையோ வலி, வேதனை, அவமானம், ஏமாற்றம், காதல் தோல்வி வந்தப்போ கூட சாக தோணாத எனக்கு சொந்த குடும்பத்தால நடந்த அநீதி எதிர்த்த பார்த்ததுனால சாகணுங்கிற முடிவு முத வந்தது. இப்ப செத்தா நான் நிம்மதியா சாவேன்னு எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. இப்ப தும்முனா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப செத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதனால சாகும்போது இவங்களுக்கு என்னால ஒரு லாபம் கூட இருக்க கூடாதுங்கிறதுக்காக பணத்தை கொடுக்காம நான் சேர்க்க ஆரம்பிச்சேன். நான் ஏன் பணத்தை கொடுக்கணும்? இந்த பணம் தானே இவ்வளவுக்கும் மூல காரணமா இருந்தது. இந்த பணத்தை நான் ஏன் கொடுக்கணும்னு நான் என் அக்கௌண்ட்ல சேர்க்க ஆரம்பிச்சேன். வீட்டுல அடிச்சு கொள்ளுவாங்க, கொல்லட்டும், நான் எப்படியும் சாகிறதுக்கு ரெடியா தானே இருக்கேன். மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால மரணத்தை கொடுத்தின பயம் எனக்கு ஒரு துளி கூட இல்லை. அதை விட வீராப்போ எனக்குள்ள கோவமும் எரிச்சலும் அதிகமாச்சுதே. நான் என் பணத்தை கொடுக்கணும். நான் சம்பத்தியம் பண்ண இவங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? என ஒரு துளி கூட நேசிக்காத வன்மத்தோடையும் இந்த கேவலமான பிறவிகளுக்கு நான் ஏன் என் பணத்தை வாரி வழங்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்கல. பணத்தை என்கிட்ட சேர்க்க ஆரம்பிச்சேன். பணம் என்கிட்ட பெருகிக்கிட்டே போச்சுது. குடும்பத்துல அடிச்சு கேட்டாங்க, மிரட்டி கேட்டாங்க. நானும் 1000 காரணங்க சொல்லி பணத்தை பதுக்க தான் செஞ்சேனே தவிர கொடுக்கல. அப்பாவுக்கு அம்மாவுக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, இரும்பாக்கிக்கிட்ட மனச கொடுக்கல. அன்னை மாறு குடிச்சு சீரழிஞ்சு சின்ன பண்ணமானானுங்க, கொடுக்கல. அண்ணி மாறு மண்ணலி தூவி எனக்கு சாபம் விட்டாளுங்க. பணத்தை நீயே வச்சுக்கிட்டு சாவு, நீ சாகும்போது உன் கல்லறையில பணத்தை சேர்த்து பூட்டிக்கிட்டு சாகுன்னு என்னெல்லாமோ சாபம் விட்டாளுங்க. எதுவுமே என் காதல விழல. ஏன்னா உன் சாபம் என்ன பழிக்காதுன்னு எனக்குள்ள ஒரு தைரியம். நாட்கள் கடந்துச்சே. நான் சாவதுக்கு முடிவெடுத்த கடைசி நாளே இந்த பாலா போன பணம் எதையெல்லாம் தீர்மானம் பண்ணுதுன்னு அந்த பணத்தை என் கையில எடுத்துக்கிட்டே வந்திருக்கேன். புரியல? இன்னைக்கு தான் என் மரணத்தோட கடைசி நாளே. அதான் எல்லாரும் சொன்னாங்களே சாகும்போது பணத்தை எடுத்துட்டா போறேன்னு. அதை நான் உண்மையாக்க போறேன். இன்னைக்கு நான் சாக போறேன். பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தோட தான் நான் சாக போறேன். இன்னைக்கு என் கடைசி நாள். இன்னைக்கு என் கடைசி நாள். அற்புதம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? இல்ல வேற ஏதாவது மேஜிக் நடக்க போகுதா? பொறுத்திருந்து கண்டிப்பா சாயங்கால வீடியோ பாருங்க. பாய். இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க போற காரியங்களை தான் நீங்க கதையா பார்க்க போறீங்க. என்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன நிறைய பேர் மெய் மறந்து கண்கள்ல கண்ணீர் வர கண்டிப்பா கேட்டிருப்பீங்கல்ல.
அதுக்காக கண்ணிலே இந்த கதை போகாதே. பொறுத்திருந்து பாருங்க. வா பா அப்படின்னு நீங்க வாய பொளந்து இல்ல நீங்க மெய் மறந்து இந்த நாடகத்துக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்க போறீங்க. இது கற்பனை கதையோடு சேர்ந்த உண்மை கதை. உண்மை கதை. சாயங்காலம் சந்திக்கலாம்.